உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. நான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நம்ம பிரதமர் மோடியை எந்த அளவுக்கு இருக்கிறோனோ அதை விட அதிகமாக இனிமேல் வந்துட்டு விஜயை வெறுப்பேன். ஏன்னு வச்சிங்களேன், அவர் சொல்கிறாரு கரூரில் வந்துட்டு போலீஸ்காரங்க தான் வந்துட்டு மக்கள்லாம் கொன்று குச்சாங்க, பிளான் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க பிளான் பண்ணப்ப நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அதை விட்டுருங்க, அது ரெண்டாவதுக்கு வரேன். பெரம்பலூரில் நான் போகும்பொழுது போலீஸ்காரங்க சார் அங்கே கூட்டமாக இருக்குது போகாதீங்கன்னு சொன்னாங்களாம். விஜய் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அறிவுன்னு ஒன்று இருந்தால் இல்லை ஞாபகத்தின்னு இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பெரம்பலூருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 11 மணிக்கு வந்தீங்க. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, அது தெரியுமா? அறிவு இருக்கா? 10 மணிக்கு மேலே வந்துவிட்டு 11 மணிக்கு மேலே வந்தவங்கள போலீஸ் உங்களை வர வேணான்னு சொல்ல சார் வரக்கூடாதுன்னு தடுத்து துரத்தி விட்டுருக்காங்க. அப்படியா நீங்கள் ஒருவேளை சமயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கரூருக்கு முன்னாடி பெரம்பலூரில் நீங்கள் பல பேர்த்த கொண்டிருப்பீங்க விஜய் அவர்களே. என்ன நீங்கள் வந்துட்டு ஒரு கொடுங்கோல், ஒரு கேவலமான ஒரு கொடூரமான செயலை பண்ணிவிட்டு இதில் கேவலமாக அரசியல் பேசுகிற உங்களுக்கு தான் சார் கேவலமான புத்தி இருக்குது. நீங்கள் திமுக இவ்வளோ குறை சொல்கிறீங்களா சார்? திமுக அரசியல் எதுன்னு சொல்கிறீங்களா சார்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு அரசியல் இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளோ அரசியல் வந்துட்டு உங்களை விட ஒரு மோசமான மனிதர் இருக்கவே மாட்டார் சார்.